என் மடியில் உட்கார வச்சு காது குத்தின பையன் இந்த அரவிந்த். இன்னைக்கு என்னன்னா காரு பங்களான்னு வசதியாக இருக்கான். நான் இன்னும் அதே ஓட்ட ஸ்கூட்டரு, வாடகை வீடு. ஒரே உலகத்தில் 2 வித்தியாசமான வாழ்க்கை. என்ன கொடுமை சீதா இது? இது என்னங்க கொடுமை? நல்லா தூங்கிட்டு இருக்கிறவள நடுராத்திரியில் எழுப்பி இதை சொல்றீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க கொடுமை. பேசாம தூங்குங்க. அறிவு இருக்கடா உனக்கு? சாஃப்ட்வேர் ஜாப்னாக்க மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தாண்டா செய்யும். அதுக்காக கம்பெனி மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவியா? டேய் விடுறா, ஏற்கனவே நான் டோஸ் விட்டுருக்கேன், நீ வேற ஏன்டா? இல்லடா, சூசைட் பண்ண போனவன் அவன் பேங்க் பேலன்ஸை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு நண்பனுக்கா இது கூட செய்யக்கூடாதா? அவனே நொந்து போயிருக்கான், அவங்கிட்ட போய். டேய் கார்த்திக், நீ முதல்ல நல்ல சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து மைண்டை ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வா. ஓகே அரவிந்த். போ. டேய் இன்னொரு முறை சூசைட் பண்ண போனா டேய் அடங்க மாட்டியாடா? சரி இந்தா. என்னது? நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கிற காம்ப்ளிமெண்டரி சினிமா டிக்கெட்ஸ். இதெல்லாம் ஸ்டாஃப் கொடுத்துரு. சரி. இது மட்டும் பிரியா கொடுத்துரு. இது என்ன தனியா? தனியா இல்லடா, தோ பாரு ஜோடி. சொல்ற கேளு அரவிந்த், பிரியா பக்கத்துல உட்காந்து படம் பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அங்க பார், எவ்வளவு டிக்கெட் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ இங்கிலீஷ் படம் தானே, அதுல உனக்கு தேவையான எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்ட குடுறா. வாழ்க்கையில நானும் ஒரு வாட்டியாவது ஃபிகர் கூட படம் பாக்குறேன். டேய் நான் பிரியா பக்கத்துல உட்காரணும்னு சொல்றது அவளை கரெக்ட் பண்ணதாண்டா. வெளிச்சத்துல வீராப்பா இருக்கிற பொண்ணுங்களா இருட்டுல வேற மாதிரி இருப்பாளுங்க. நீ வேணா பாரு, படம் முடிஞ்சு வெளில வரும்போது நீ பில்டப் பண்ண பிரியாவை நான் நினைச்சு பிரியாவா மாத்தி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய். Hey Priya, have a chocolate. No thanks. Hey, come on, have it. Just a chocolate. Don't be shy. உனக்காக தான் வாங்கிட்டு வா. Okay. Excuse me sir. கொஞ்சம் குனிறீங்களா? படம் மறைக்குது. அப்படியா? சரி அப்ப நீங்க வா, நான் இங்க வரேன். இது ஏன் ஆளு? அப்ப மூடிக்கிட்டு இரு. ரொம்ப சின்சியரா படம் பார்க்க வந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு. பள்ளி மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் கிள்ளி மாதிரி ஃபிகர் உஷாராகுது. நம்ம வாழ்க்கை தான் வீணா போச்சு. செம்ம சீன்ல. ஆக்சுவலா இந்த சீன்லாம் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்குது? ஓ டேய் என்னடா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதாடா? இதை கேட்க தான் ஃபோன் பண்ணியா? வெயிட் ஃபோனை. ஃப்ரெண்டு பூஜை நேரத்தில் கரடி மாதிரி. இந்த அடியை நான் தியேட்டர்லயே கொடுத்திருந்தா உங்க மானம் காத்துல பறந்திருக்கும். There's a limit for everything. நீங்க சிஓங்கிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட வாங்கிட மாட்டாங்க. உங்க யூஎஸ் கல்ச்சரை யூஎஸ்ல வச்சுக்கோங்க. பாய். என்னடா பிரியா பிக்கப் பண்ணிட்டியா? டேய் அறைய வாங்கிட்டு அசிங்கமா சிரிக்கிறியடா. என்னமோ அல்வா சாப்பிட்டது மாதிரி. இப்போதான் அவளை பத்தி புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது அவளை மறந்துட சொல்றியா? டேய் கிரிக்கெட் ஆடும்போது சின்ன சின்ன அடி பட தாண்டா செய்யும். அதுக்காக செஞ்சுரி அடிக்காம விட்டுற முடியுமா? திருந்தவே மாட்டேன் மேன். தாத்தா நில்லுங்க தாத்தா. தாத்தா தாத்தா கூப்பிட்டுட்டே இருக்க போயிட்டே இருக்கீங்க. யார தாத்தான்னு கூப்பிட்ட? உங்களை தான் தாத்தா. சுப்பு பேட்டை மேல தூக்கி போட்டான், வந்து எடுத்து கொடுங்க தாத்தா. பேட்டை எடுத்து கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. தாத்தான்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுவாங்க? சொல்றதுக்கு அவங்கள நீ என்னன்னு கூப்பிடுவ? அவங்களையா? ரெட் ஷர்ட் யுவா அங்கிள், பிளாக் ஷர்ட் ரிச்சர்ட் அங்கிள். அப்போ என்னையும் அங்கிள்னு கூப்பிடலாம்ல? நான் எதுக்கு உங்களை அங்கிள்னு கூப்பிடணும்? நீங்களும் எங்க தாத்தா மாதிரி தானே இருக்கீங்க. அவருக்கும் மிஸ் முடியல நடிச்சு போச்சு, உங்களுக்கும் மிஸ் முடியல நடிச்சு போச்சு. அப்ப உங்களை தாத்தான்னு தானே கூப்பிட முடியும். அவருக்கும் மிஸ் முடியல நடிச்சு போச்சு, உங்களுக்கும் மிஸ் முடியல நடிச்சு போச்சு. என்னங்க
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அரவிந்த மத்தியானம் சாப்பாடு கூப்பிடலாம்ல? கூப்பிட்டா வந்துருங்கிற போறான் அந்த பொறா குண்டுக்கு. அவன் காலை நீட்டிக்கிட்டு வசதியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற புள்ள. கேட்காம நீங்களே பதில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டாதானே. என்னது இது? அது முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால டை போடுறீங்களா? டை போட்டா 10 வயசு குறைஞ்சிருமா? ஏங்க நீங்க அந்தந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதாங்க அழகு. ஐயோ மீசையில எல்லாம் போட்டா அசிங்கமா இருக்கு. போகாது. வாங்க நீங்க கண்ணாடி கழட்டுங்க முதல்ல. சீதா வெள்ள மீசை எவ்வளவு கௌரவமா இருந்தது. வயசானதுக்கு அப்புறம் ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ. மகாதேவா எப்படி இருக்க? என்னடா பாக்குறேன், நடனம் தெரியலையா? சலூன்காரன் என் வயசை குறைக்கிறேன்னு கையடிச்சு விட்டு பர்சனாலிட்டி பண்ணி விட்டான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உல்லாச உள்ளகம் எனக்கே சொந்தம். செய்யணும் செய்யணும் செய்யணும், அதற்கு முகு செய்யணும் செய்யணும் செய்யணும். அப்படி இந்த மாதிரி கெட் டுகெதர்ல நல்ல விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பும் டெவலப் ஆகும். ஆனா வரதுங்கெல்லாம் வெறும் ஜெல்லு பார்ட்டியா இருக்குமே. இந்த கெட் டுகெதர் பார்ட்டி முடிஞ்சா ஈவினிங் ஷாப்பிங் போலாமா? நான் கூட்டி போறேன்டா. என்ன பேங்க் பேலன்ஸ் 110 தாண்டிச்சா? வெயிட் ஆயிட்டியா? 110 கிலோ ஆயிட்ட. வேணா தூக்கி பாரு. வாயை பாரு, புதுசா திறந்து வச்ச சுரங்க பாத மாதிரி. மூடு. ஷாப்பிங் போனா நீங்க தான் செலவு பண்ணணும். நாங்களா? அப்ப நோ டீல். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். டேய் ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? அன்னைக்கு தியேட்டர்ல வாங்க பத்தாதா? டேய் அவளுக்கே அது மறந்து போச்சுடா. பார்த்தல பதிலுக்கு அவளும் சிரிச்சதே. டேய் இது சிரிப்பு இல்ல, அன்னைக்கு வாங்கினாடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேக்குற சிக்னல். பேசாம எங்கிட்ட திருப்பிடா. ஆமாடி ரொம்ப வெயிலா இருக்கு. வாங்க நிழலுக்கு போலாம். அதானே சான்ஸ் கிடைச்சா விட்டுவானா அவன்? சூப்பரா கரெக்டா பிடிக்கிறான். பிடிச்சுக்க பாத்து. ஏ பிரியா, ஒன்றும் இல்லைல்ல? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்றீ? ஒன்றும் இல்லடி, நத்திங். ஹே பிரியா, ஐம் ரெடி. கம் ஆன் அடி. என்ன பாக்குற? உன்னை தொட்டதுக்கு எப்படி என்ன தனியா கூட்டு போய் அடிக்க போறேன்? அதுக்கு இப்பயே அடி, பரவாயில்ல வாங்கிக்கிறேன். என்ன பெருந்தன்மைடா உனக்கு? அவளே மறந்தாலும் கேட்டு வாங்க போல இருக்கு. வாடா போலாம். இருமாடு சாமி, பிரியா இன்னும் என்ன அடிக்கல. அடி பிரியா. வெரி ஸ்மார்ட். ஒரு தப்பான கல்ச்சர்ல நீங்க வளர்ந்துட்டு மத்தவங்களையும் அதே மாதிரி நினைச்சது உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா அன்னைக்கு நான் உங்களை அடிச்சது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது இல்ல? நல்லது கெட்டது எனக்கும் தெரியும். நீங்க பண்ண ஹெல்ப் கூட புரிஞ்சுக்காம உங்களை பார்த்தாலே கையோங்கிறதுக்கு நானும் பைத்தியம் இல்ல, நீங்களும் எதிரி இல்ல. தேங்க்ஸ். என்னடா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டு போறா? இந்த விக்கெட் அவுட்டா? அதுல என்னன்னா டவுட். அது என்னடா இந்த क्वेश्चन பாரு, இது டெஃபினட்டா எக்ஸாம்ல நான் சொல்றேன். கண்டிப்பா பாடத்துல டவுட் இருந்தா ப்ரொஃபசர் கிட்ட கேளு. அத விட்டுட்டு பொண்ணுங்கள்ட்ட பேசுனா ஐ வில் டிஸ்மிஸ் யூ. அங்கிள் பால் ப்ளீஸ். என்ன அங்கிள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் பார்க்கும்போது என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. ஓ, அதுக்காக நீங்க எங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டுறாதீங்க. நாங்க பெருசுங்களை எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறது இல்ல. ஹலோ வாங்க. என்ன அங்கிள்? என் மேல பந்து பட்டுச்சு, சாரின்னு சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. சாதாரணமாக தானே பேசிட்டு இருந்தோம். அது என்ன பெருசு கிருசுன்னு கிண்டல் பண்ற? என்ன ஸ்மிதா, எனி ப்ராப்ளம்? ஆமாடா அங்கிள், நான் கேஷுவலா பெருசுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ஓவரா டென்ஷன் ஆகுறாரு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் அங்கிள் பெருசு பெருசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பெருசா? ஓகே, இனிமே நாங்க யாருமே உங்களை பெருசுன்னு கூப்பிட மாட்டோம். ஆனா உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுன்னா உங்களை நீங்க யூத்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படிங்கிறீங்களா?
இதோ இந்த பாலை பாத்தீங்களா அந்த மாதிரி போடணும். அட்லீஸ்ட் பாலை ரிங்குள்ள போடணும் கூட அவசியம் இல்லை, அந்த ஸ்கொயரை டச் பண்ணா போதும். டேய் பாவண்டா அவரு, அட்லீஸ்ட் 3 சான்ஸாவது கொடுப்போம். ஓகே கிராண்டட். ஹலோ அங்கிள், எவ்வளவு நேரம் பாலை உருட்டிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் போடுங்க. 1 2 3. இப்போ புரிஞ்சுதா? ஓல்டு தான், யூத்து தான். நீங்கெல்லாம் இப்போ அது சும்மா பிராக்டிஸ். அம்மா நீ கூப்பிட்ட உடனே என்னால லீவ் போட்டு வர முடியாது. நான் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. லீவ் கிடைச்ச உடனே நானே வரேன். சரியா? பை. ஹே பிரியா. ஹே அரவிந்த், நீங்க என்ன இங்க? நீ முதல்ல கண்ணை மூடு சொல்றேன். எதுக்கு? மூடு சொல்றேன். என்னது? ஹே ரிலாக்ஸ். ஜஸ்ட் a small gift. அவ்வளவுதான். கிஃப்டா? எதுக்கு? என்ன உன் எதிரி இல்லைன்னு சொன்னதுக்காக. எதிரியா? ஓ ஓகே நைஸ். ஆமா இந்த கிஃப்ட்டுக்கு பதிலா நீங்க ஏன் கேட்டது ஏதாவது? ஹே நோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹே தடுமாறாதீங்க. சில பேர் கொடுக்குற கிஃப்ட்டுக்குள்ள கொடுத்து வாங்கணுங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஓகே பட் ஐ ஹேட் தட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ ஏதோ சிரிச்சு பேசுறேங்கிறதுக்காக மறுபடியும் முருங்கை மரம் ஏற வேண்டாம். ஓகே பாய். இந்த கோயில்ல 101 ரூபாய்க்கு அர்ச்சனை இருக்கு, 1001 ரூபாய்க்கு அர்ச்சனை இருக்கு, அவ்வளவு ஏன் 1,01,000 ரூபாய் கூட அர்ச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்தா மட்டும் 110 ரூபாய்க்கு அர்ச்சனை இருக்கு. ஏன்டா கேட்டா? என்ன பார்த்தா வெறுப்பேத்துற மாதிரி இருக்கா? அண்ணே நான் வேணும்னு கேட்கலனே, உண்மையிலேயே இந்த கோயில்ல 110 ரூபாய்க்கு அர்ச்சனை இருக்குனே. மறுபடியும் 110 ரூபாய்க்கு. ஐயா சாமி விட்டாண்ட ஆள. அங்க சாமி இங்க என்ன பூசாரியா? நல்ல காம்பினேஷன். முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்க. இதே போல என்ன இப்படி பேசிட்டு போறா? என்னடா? டேய் என்னடா ஆச்சு? ஸ்விம்மிங் பூல்ல ஃபிளாட் ஆகி கிடந்தவள ரிங் கொடுத்து டேக் ஓவர் பண்ண போறேன்னு அவ என்னை சேர்த்து வேப்பல அடிச்சிட்டு போறா. இல்லடா என் கால்குலேஷன் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவ இன்னும் தெளிவா தான்டா இருக்கா. தெளிவா? அதான பார்த்தேன் நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகுதுன்னு. நான் கூட அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டேய் ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த தூண்டில் இல்லைன்னா இன்னொரு தூண்டில். தட்ஸ் ஆல். என்னானாலும் விட மாட்டா அப்போ. ஹலோ அரவிந்த், நான் ஆண்டி பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. ரோட்ல வயசான நிம்மதியா நடக்க மாட்டீங்களா? என்ன நடக்குற? டேய் மேலடி நீ தான் அது. தாத்தா வாடா கீழ போடுறடா. என்ன தாத்தா பயந்துட்டீங்களா? உள்ள போய் நான் கீழ போடுவேனா? டையெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. ஏற்கனவே தலைக்கு டை அடிச்சு போற வரவெல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்றான். பெரிய மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களா? எனக்கு இதுதான் சரி. நான் சொல்ல வந்தது. ஏய் மிஸ்டர், ட்ரெயின் போற ட்ராக்ல காரை நிறுத்தி வச்சிட்டு என்ன பேச்சு? ஓரமா போடு. ட்ரெயின் முதல்ல கார் என்ன ஆகும்? காருக்கு தான் மூளை இல்ல, உனக்கு இருக்குல்ல? இன்னும் ஓட்டிட்டு இருக்கீங்களா? என்ன ஆண்டி பாக்குறவங்க யாருமே நார்மலாவே இல்லையே? ஒருவேளை இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி